வேங்கவயல் விவகாரத்தில் திடீர் ட்விஸ்டாக டிஎன்ஏ முடிவுகள் வெளிவந்து போலீசார் மற்றும் சிபிசிஐடி திகைத்திருக்காங்க. இது குறித்து பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். கடந்த 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கைவயல் கிராமத்தில் அரங்கேறிய சம்பவம் தமிழகத்தையே முகம் சுளிக்க வைத்தது. பட்டியல் இன மக்கள் வசிக்கும் தெருவில் இருக்கும் குடிநீர் தொட்டியில் மர்ம நபர்கள் மனித கழிவுகளை கலந்து சென்றது அருவருப்பை ஏற்படுத்தியது. இந்த விவகாரத்தில் அப்பகுதி மக்கள் போராட்டத்தை முன்னெடுக்க அரசியல் அரங்கிலும் பேசுபொருளானது வேங்கைவயல் சம்பவம். அந்த சூழலில் இந்த வழக்கை கையில் எடுத்த சிபிசிஐடி போலீசார் 189 பேரிடம் வாக்குமூலம் பதிவு செய்ததுடன் அவர்களில் 31 பேரிடம் டிஎன்ஏ இரத்த மாதிரி பரிசோதனையையும் மேற்கொண்டு பகுப்பாய்வுக்கு அனுப்பி வைத்தனர். சம்பவம் நடந்து ஓராண்டை தாண்டி உள்ள நிலையில் குற்றவாளிகள் யார் என்பதை கண்டறிவதில் போலீசாருக்கு சுணக்கம் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக அடுத்த கட்ட நடவடிக்கையாக டிஎன்ஏ பரிசோதனைக்கு உள்ளான 31 பேரில் 10 பேரிடம் உண்மை கண்டறியும் சோதனை நடத்த வேண்டும் என சிபிசிஐடி போலீசார் புதுக்கோட்டை மாவட்ட வன்கொடுமை தடுப்பு சட்ட சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கானது நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த சூழலில் 31 பேரிடம் எடுக்கப்பட்ட டிஎன்ஏ இரத்த மாதிரி பரிசோதனை முடிவுகள் தற்போது வெளியாகி பெரும் ட்விஸ்டை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவம் நடந்த அன்று மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவுகள் கலந்த நீரையும் சந்தேக பட்டியலில் உள்ள 31 பேரிடம் எடுக்கப்பட்ட டிஎன்ஏ இரத்த மாதிரி பரிசோதனையின் முடிவில் ஒருவரின் டிஎன்ஏ கூட ஒத்துப்போகவில்லை என்ற தகவல் வெளியாகி சிபிசிஐடி போலீசாரை ஏமாற்றத்திற்கு உள்ளாக்கியுள்ளது. ஏற்கனவே சிபிசிஐடி போலீசார் முறையாக விசாரிக்கவில்லை எனவும் வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் எனவும் கோரி சமூக ஆர்வலர் ஒருவர் தொடர்ந்திருந்த வழக்கில் நீதிமன்ற உத்தரவின் பேரில் ஒரு நபர் ஆணையர் தலைமையில் நடத்தப்பட்ட விசாரணை அறிக்கையும் தாக்கல் செய்யப்பட்டு உள்ளது குறிப்பிடத்தக்கது. ஓராண்டுக்கும் மேலாக நடைபெற்று வந்த இந்த வழக்கில் குற்றவாளிகள் யார் என அடையாளம் கண்டுகொள்ள முடியாத சூழலில் சிபிசிஐடி போலீசார் பெரிதும் எதிர்பார்த்த டிஎன்ஏ பரிசோதனை முடிவும் பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க வழக்கறிஞரை கரம் பிடித்த காரைக்குடியை சேர்ந்த தமிழ் பெண் அழகிய திருமணம் நிகழ்வு குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. கடல் தாண்டி மலை தாண்டி கண்டம் தாண்டி காதல் பூத்தாலும் தமிழ் கலாச்சாரத்தை மறக்காமல் சொந்த மண்ணிலேயே பல திருமணங்களை அரங்கேற்றியுள்ளனர் தமிழக இளைஞர்கள். அந்த வரிசையில் இணைந்துள்ளனர் பிரியா சாம் காதல் தம்பதி. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி முத்துப்பட்டினத்தைச் சேர்ந்த சிதம்பரம் மீனா தம்பதியினரின் மகளான பிரியா அமெரிக்காவில் உள்ள வாஷிங்டன் டிசியில் ஹெல்த் கேர் ஆய்வில் ஈடுபட்டு வருபவர். அமெரிக்காவில் செட்டிலான பிரியா ஆன்லைன் டேட்டிங் ஆப் மூலம் அங்கு வழக்கறிஞராக உள்ள சாம் என்பவருடன் அறிமுகமாகி 6 ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளார். தங்கள் காதல் விவகாரத்தை தங்களது பெற்றோரிடம் இருவரும் கூற அவர்களும் திருமணத்திற்கு கிரீன் சிக்னல் காட்டியுள்ளனர். ஆனால் திருமணம் மட்டும் தங்கள் பாரம்பரிய முறைப்படி காரைக்குடியில் நடக்க வேண்டும் என பிரியா குடும்பத்தினர் கண்டிஷன் வைக்க சாம் வீட்டார் ஒப்புக்கொண்டனர். காரைக்குடியில் சாமுக்கும் பிரியாவிற்கும் திருமண ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்றன. இதில் பட்டு வேட்டி சட்டை அணிந்து மிடுக்குடன் இருந்த அமெரிக்க மாப்பிள்ளை சாம் பட்டுப்புடவை அணிந்த தமிழ் பெண் பிரியாவை கெட்டிமேளம் முழங்க கரம் பிடித்தார். தமிழ் கலாச்சாரத்தின்படியும் செட்டிநாடு நகரத்தார் பாரம்பரிய முறைப்படியும் நடந்த இந்த திருமணத்தை ஊரே மெச்சியது. ஆன்லைன் டேட்டிங் ஆப்ல முதல்ல பேசணும். வாஷிங்டன் டிசியில முதல்ல டைம் மீட் பண்ணோம். கொஞ்சம் பேசிட்டு அம்மா அப்பாவோட பேசிட்டு அவங்களோட பிளெஸிங்கோட நிறைய பேசினோம், நிறைய பார்த்தோம். அப்புறம் 2 வருஷத்துக்கு முன்னாடி என்கேஜ்மெண்ட் பண்ணோம். என்கேஜ்மெண்ட் பண்ணும்போது சாமோட ஃபேமிலியோட பேசுகிறோம். காரைக்குடியில் தான் கல்யாணம் வைக்கணும், இது ரொம்ப முக்கியமான ஊர் நம்மளுக்கு. A beautiful ceremony and we've had a wonderful time here in India and
It's been great to have our friends and family here to celebrate and to get to meet Priya's family and friends and members of the community, and we're having a really great time. கடல் கடந்து சென்று காதல் பூத்தும் கலாச்சாரம் மறவாமல் கெட்டி மேளம் முழங்க அரங்கேறிய திருமண விழாவிற்கு உறவினர்கள் மட்டுமின்றி பலரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். அயோத்தி வழக்கில் தீர்ப்பு வழங்கிய 5 நீதிபதிகள் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவல் வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. இது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். சட்டப்படி ராமர் கோவில் கட்டப்பட்டு இருப்பதாகவும் அயோத்தி ராமர் கோவில் வழக்கில் தீர்ப்பு வழங்கிய நீதித்துறைக்கு நன்றி என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். ஏற்கனவே இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கிய 5 நீதிபதிகளுக்கும் ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ள அழைப்புதல் வழங்கப்பட்டது பரபரப்பாக பேசப்பட்ட நிலையில் மோடி நன்றி தெரிவித்திருப்பதால் மீண்டும் பேசுபொருளாகியுள்ளது. அயோத்தியில் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடம் யாருக்கு சொந்தம் என்ற வழக்கில் அந்த இடம் இந்துக்களுக்கே சொந்தம் என்று 2019 நவம்பரில் தீர்ப்பளித்தது உச்சநீதிமன்றம். இந்த தீர்ப்பை வழங்கிய 5 நீதிபதிகள் அடங்கிய அமர்வில் இடம்பெற்றிருந்த 4 நீதிபதிகள் ஓய்வு பெற்றுவிட்டனர். தீர்ப்பு வழங்கப்பட்ட போது அன்றைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்தவர் ரஞ்சன் கோகோய் ஓய்வுக்கு பிறகு ராஜ்யசபா உறுப்பினராக உள்ளார். மற்றொரு நீதிபதியான ஷரத் அரவிந்த் போப்டே நீதிபதி ரஞ்சன் கோகாயின் ஓய்வுக்கு பிறகு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக தொடர்ந்தார். கடந்த 2021ஆம் ஆண்டு ஓய்வு பெற்ற பிறகு மகாராஷ்டிரா தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தின் வேந்தராக பதவி வகிக்கிறார். தீர்ப்பு வழங்கிய மற்றொரு நீதிபதியான அசோக் பூஷன் 2021ஆம் ஆண்டு ஓய்வு பெற்ற பிறகு தேசிய நிறுவன சட்ட மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். அயோத்தி வழக்கில் தீர்ப்பு வழங்கிய அரசியல் சாசன அமர்வில் இடம்பெற்றிருந்த இஸ்லாமியரான அப்துல் நசீர் தற்போது ஆந்திர மாநில ஆளுநராக உள்ளார். அயோத்தி வழக்கில் தீர்ப்பு வழங்கிய அரசியல் சாசன அமர்வில் ஒரு அங்கமாக இருந்த நீதிபதி சந்திரசூட் தற்போது உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக உள்ளார். இந்தியாவின் 50வது தலைமை நீதிபதியான சந்திரசூட் வருகின்ற நவம்பர் மாதம் வரை அந்த பதவியில் தொடர்வார் என்பது குறிப்பிடத்தக்கது. உலகெங்கும் ஆண்டுதோறும் 7500 கோழிகள் உணவிற்காக கொல்லப்படுவதாக ஒரு ஆய்வு கூறுகிறது. இந்த பின்னணி பற்றி இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். உலக மக்கள் தொகை தற்போது 805 கோடியாக அதிகரித்துள்ள நிலையில் உலகெங்கும் அசைவ உணவு நுகர்வு வெகுவாக அதிகரித்துள்ளது. ஆண்டிற்கு சுமார் 10,000 கோடி மிருகங்கள் உலக அளவில் உணவிற்காக கொல்லப்படுவதாக பிரெயின்ஃபெஸ்ட் நிறுவனம் வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கை கூறுகிறது. இதில் முதல் இடத்தில் கோழி உள்ளது. உலக அளவில் ஆண்டிற்கு 7500 கோடி கோழிகள் உணவிற்காக கொல்லப்படுவதாக இந்த அறிக்கை கூறுகிறது. அந்த வகையில் தினமும் 20.5 கோடி கோழிகள், அதாவது ஒவ்வொரு நிமிடத்திற்கும் 1,40,000க்கும் மேற்பட்ட கோழிகளும் இறைச்சிக்காக கொல்லப்படுகின்றன. அனைத்து வகை அசைவ உணவுகளின் மொத்த நுகர்வில் கோழிக்கறியின் பங்கு 1961இல் 12% இருந்து தற்போது 33% அதிகரித்துள்ளது. இதே காலகட்டத்தில் மாட்டுக்கறியின் பங்கு 44% இருந்து 22% பாதியாக குறைந்துள்ளது. 2ஆம் இடத்தில் உள்ள சார்டைன் ரக மீன்கள் நுகர்வு ஆண்டுக்கு 1400 கோடியாக அதிகரித்துள்ளது. இறால் மீன்கள் நுகர்வு ஆண்டுக்கு 300 கோடியாகவும், வாத்துக்கள் நுகர்வு ஆண்டிற்கு 290 கோடியாகவும், கூஸ் ரக வாத்துகளின் நுகர்வு 210 கோடியாகவும் அதிகரித்துள்ளது. மேலும் ஆண்டிற்கு 200 கோடி ஆக்டோபஸ்கள், 150 கோடி பன்றிகள் உணவுக்காக கொல்லப்படுகின்றன. இதேபோல் ஆண்டுக்கு 120 கோடி முயல்கள், 500 கோடி செம்மறி ஆடுகள், 30 கோடி பசுமாடுகள் மற்றும் 10 கோடி சுறா மீன்களும் உலகெங்கும் உண்ணப்படுகிறது. இதில் அதிர்ச்சியூட்டும் தகவல் என்னவென்றால், இந்த பட்டியலில் நாய், பூனை, முதலைகளும் இடம் பிடித்துள்ளன. அந்த வகையில் ஆண்டுக்கு 2.5 கோடி நாய்கள், 1.5 கோடி நத்தைகள் மற்றும் 1 கோடி பூனைகள் கொல்லப்படுவதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மேலும் 50 லட்சம் குதிரைகள், 8 லட்சம் ஒட்டகங்கள், 1 லட்சம் எருமைகள் மற்றும் 83,000 முதலைகள் ஆண்டுதோறும் உணவிற்காக கொல்லப்படுகின்றன. மாமிச நுகர்வில் உலக அளவில் சைனா முதலிடத்தில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. அயோத்தி ராமர் கோவிலில் தமிழர்களின் கைவண்ணத்தில் கதை பேசும் கலைநயமிக்க கதவுகள். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு உங்கள் பார்வைக்கு. உலகமே வியக்கும் வகையில் பிரம்மாண்டமாய் உயர்ந்து நிற்கிறது அயோத்தி ராமர் கோயில். நிறத்தில் செந்நிறமாக காட்சியளித்தாலும் கலைநயத்தில் தமிழக கோவில்களை ஒத்து நிற்கிறது அயோத்தி கோவில். தமிழக கோவில்களை ஆய்வு செய்து அதில் கிடைத்த படிப்பினையில் கற்களை மட்டும் கொண்டு எழுப்பப்பட்டுள்ளது.
காலத்திற்கும் நீடித்து நிற்கும் வகையில் சென்னை ஐஐடி ஆய்வு அறிவுரையில் அயோத்தி கோவிலுக்கு கீழே வலுவான பாறை அமைப்பு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி அயோத்தி ராமர் கோவிலில் பல்வேறு பணிகள் தமிழகத்துடன் தொடர்புடையதாக இருக்கிறது. அந்த வரிசையில் செந்நிறத்தில் ஜொலிக்கும் ஆலயத்திற்கு கலைநயமிக்க ஓவியங்கள், சிற்பங்கள் என அழகாய் காட்சியளிக்கிறது கதவுகள். இந்த கலைநயமிக்க கதவுகளை செய்தது தமிழகத்தைச் சேர்ந்த மர சிற்ப கலைஞர்கள்தான். ராமர் கோவில் பணியில் பல மாநில கலைஞர்கள் இடம்பெற்றனர். அந்த வகையில் தமிழ்நாட்டில் சிற்பக்கலையில் பிரசித்தி பெற்ற மாமல்லபுரத்திலிருந்து கலைஞர்கள் அழைத்து வரப்பட்டு அலங்கார மரக்கதவுகள் செய்யப்பட்டுள்ளன. மர சிற்பத்தில் கடவுள் சிலைகள், நளினமான பெண்கள், அன்னம், யானை, குதிரை, பூக்கள், தோகை விரித்தாடும் மயில் என கதவுகளில் அத்தனையும் அழகாய் காட்சியளிக்கிறது. ஆம், மாமல்லபுரத்தைச் சேர்ந்த 40 மர சிற்ப கலைஞர்கள் அயோத்திக்கு சென்று 6 மாதங்களாக அங்கேயே தங்கியிருந்து கோவிலுக்கு தேவையான கதவுகளை செய்து கொடுத்திருக்கிறார்கள். மே மாதம் கொடூரமான வெயில், இப்போது கடும் குளிர் என வானிலை வாட்டினாலும் காலத்திற்கும் பெயர் சொல்லும் பணியை செய்துவிட்டதாக நெகிழ்கிறார்கள் அவர்கள். கோயில் திருப்பணிக்காக மாமல்லபுரத்திலிருந்து மானசா மரச்சிற்ப கூடம் மற்றும் அதன் ஊழியர்கள் இந்த கதவுகள் எல்லாத்தையுமே கடந்த ஒரு 6 மாதமாக செஞ்சு அந்த வேலையை முடித்து அவங்களுடைய அந்த பிராண பிரதிஷ்டைக்கு முன்னாடி எல்லாத்தையுமே பொருத்தி கொடுத்துருக்கோம். இங்கே அயோத்தியில் வந்து இந்த வேலையை செய்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு பெரிய மகிழ்ச்சி. ராம ஜென்மபூமி தீர்த்த கஷேத்ரா அறக்கட்டளை அவர்களுக்கும் பெரிய நன்றி. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு வந்து எல்லாருக்கும் கிடைக்குமான்றது தெரியல. பட் எங்களுக்கு கிடைச்சது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறோம். கோவிலுடைய சிறப்புகளாயும் பார்க்கும்போது அன்னைக்கு நாங்கள் பட்ட கஷ்டம் எங்களுக்கு இன்றைக்கி பெரிய அளவில் தெரியலை. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறோம். இந்த ஊரே விழா போகிற மாதிரி இருக்குது. இந்த நிகழ்ச்சி எங்கள் மனசை விட்டு எந்த காலமும் மாறாது. எங்களுடைய தலைமுறை இருக்கிற வரைக்கும் இது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எங்கள் அப்பா, எங்கள் சித்தப்பா, பெரியப்பா இவங்க தான் இந்த கோவில் செஞ்சாங்கன்னு உள்ளது பெருமையாக சொல்லும். அதே மாதிரி எங்கள் ஊரில் உள்ளவங்களுக்கும் எங்கள் மாநிலத்தில் உள்ளவங்களுக்கும் இது பெருமையாக இருக்கும் நம்புகிறோம். தங்க முலாம் பூசப்பட்ட கதவுகள், பல்லக்கு என அத்தனை நுணுக்கமாக செய்து கொடுத்திருக்கிறார்கள். ராமர் கோவில் தோற்றத்தையும் மர சிற்பமாக செதுக்கியும் கொடுத்திருக்கிறார்கள். அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழாவில் திரையுலகினர் பலரும் கலந்து கொண்ட நிலையில் இவ்விவகாரத்தை அரசியலாக்குவதாக பலரும் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். இது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. நீண்ட நாட்களாக டாக் ஆஃப் தி டவுனாக இருந்த அயோத்தி ராமர் கோவில் பிராண பிரதிஷ்டை விழா பிரம்மாண்டமாக நடந்தேறியது. இதில் பங்கேற்க இந்திய திரைத்துறையில் உள்ள முன்னணி நடிகர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது. நடிகர்கள் அமிதாப் பச்சன், ஆலியா பட், ரன்பீர் கபூர், கங்கனா ரணாவத், கேட்ரினா கைஃப், விக்கி கௌஷல் உட்பட ஹிந்தி நடிகர்கள் பலர் கலந்து கொண்டனர். அதேபோல் தென்னிந்தியாவிலிருந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், நடிகர் சிரஞ்சீவி, ராம் சரண் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்த நிலையில் மலையாள திரையுலக கலைஞர்களின் செயல் சமூக வலைதளங்களில் பேசு பொருளானது. மலையாள நடிகையான பார்வதி, ரீமா கல்லிங்கல், திவ்யா பிரபா, இயக்குநர்கள் ஆஷிக் அபு, ஜியோ பேபி, கமல், பாடகர் சூரஜ், சந்தோஷ் உள்ளிட்டோரும் தங்களது சமூக வலைதள முகப்பு பக்கத்தில் மதசார்பற்ற என குறிப்பிடப்பட்டிருக்கும் அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னுரையை பதிவிட்டுள்ளனர். ஆனால் கூடுதலாக எந்தவித பின் குறிப்புமின்றி அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னுரை மட்டுமே பதிவிடப்பட்டுள்ளன. மலையாள திரையுலகினரின் செயலுக்கு ஆதரவு தெரிவித்து பலர் பதிவிட்டு வரும் வேளையில் அதற்கு எதிர்ப்புகளும் கிளம்பியுள்ளன. இப்படி இருக்க ப்ளூ ஸ்டார் பட செய்தியாளர் சந்திப்பில் பேசிய ப. ரஞ்சித், வீட்டில் கற்பூரம் ஏற்றவில்லை என்றால் நாம் அனைவரும் தீவிரவாதிகளாக கருதப்படுவோம் என விமர்சித்தார். ரொம்ப முக்கியமான நாள்ல இல்லை இன்னைக்கு. அப்புறம் நம்ம வீட்டுல எல்லாம் கற்பூரம் கொளுத்துல நம்ம எல்லாம் வந்து தீவிரவாதிகள் தான் இன்னைக்கு போயிட்டு அந்த லெவலுக்கு வந்து இன்னைக்கு பயங்கரமா போயிட்டு இருக்குது. ஸோ ரொம்ப தீவிரமான ஒரு காலகட்டத்தை நோக்கி இந்தியா நகர்ந்து கொண்டிருக்கிறது. நமக்கு தெரியாது இன்னும் 5 ஆண்டு 10 ஆண்டுகளில் நம்ம எவ்வளோ மோசமான ஒரு இந்தியாவில் இருக்க போகிறோம் அப்படின்ற ஒரு பயம் நிச்சயமாக இது உணர்த்து அப்படின்னு நான் நினைக்கிறேன். அத்துடன் மதசார்பற்ற நாடு என்ற ஒன்று கேள்விக்குறியாவதாகவும் கூறியிருந்தார். அது பின்னாடி நடக்கிற ஒரு மத அரசியலை நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு.
அந்த ஏன்னா வந்து இன்றைக்கி இதோட ராமர் கோவிலுக்கான ஆதரவு எதிர்ப்பு அப்படின்றத மீறி அதற்கு வந்து இல்லை இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதே வந்து இன்றைக்கி ஒரு பெரிய பிரச்சனையாக இன்றைக்கி வந்து மாறிட்டுருக்கிறதா நான் வந்து பார்க்குறேன். ஒரு சிக்கலான சூழல் இருக்குது. ஸோ இது வந்து எங்கே ஒரு மத சார்பின்மை அப்படின்ற ஒரு இந்தியா வந்து எதை நோக்கி நகர்ந்துட்டுருக்கு அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறியாக நம்ம கேட்க வேண்டியது இருக்குது. ராமர் கோவில் திறப்பும் திரையுலகினரின் நிலைப்பாடும் சர்ச்சையாவது புதிதல்ல. ஏற்கனவே ராமர் கோவில் திறப்பு விழாவின் போது வீட்டில் விளக்கேற்றி ராம மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் என கூறி பாடகி சித்ரா வெளியிட்ட வீடியோ சர்ச்சைக்குள்ளாக்கியது. இந்த நிலையில் நடிகை சுகன்யா திறப்பு விழாவை முன்னிட்டு ஜெய் ஸ்ரீராம் என்ற பாடலையே பாடியுள்ளார். இதுவும் கலவையான விமர்சனத்தை பெற்று வருகிறது. ஆன்மீக விழா அரசியலாக்கப்பட்டதாக கருதப்படுவதால் திரையுலக நட்சத்திரங்கள் பலர் அமைதி காத்து வரும் நிலையில் பலர் சர்ச்சையில் சிக்கி சின்னாபின்னமாகினர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.